கோலிவுட்டோட தீராத விளையாட்டு பிள்ளை விஷால் சந்திச்ச காதல் சர்ச்சைகள் பத்தி ஒரு பார்வை பார்க்கலாமா? நடிகர் விஷால் சாய் தன்சிகாவை காதலிக்கிறதா அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில இதுக்கு முன்னாடி அவரை பத்தி வெளிவந்த காதல் சர்ச்சைகளை பத்தி பார்க்கலாம். தமிழ் திரையுலகத்துல முன்னணி மாஸ் நடிகரா வலம் வரவர் விஷால். இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட இருந்த விஷால் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கிட்ட உதவி இயக்குனரா பணியாற்றினாரு. அதுக்கு பின்னாடி எதிர்பாராத விதமா போன 2004வது வருஷம் வெளிவந்த செல்லமே படம் மூலமா நடிகரா அறிமுகமானாரு. அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து நடிப்புல கவனம் செலுத்தின விஷால் தொடர்ந்து தாமிரபரணி, சண்டைக்கோழி, திமிரு அப்படின்னு ஹிட் படங்களை கொடுத்து நட்சத்திர அந்தஸ்து பெற்றாரு. விஷாலோட 20 வருஷ திரை வாழ்க்கையில அவரு பல்வேறு காதல் சர்ச்சையில சிக்கியிருக்காரு. விஷால் வரலட்சுமி. நடிகர் விஷாலும் நடிகை வரலட்சுமியும் காதலிச்சது கோலிவுட்டுக்கே தெரியும். 2 பேரும் மதகஜராஜா படத்துல பணியாற்றினப்போ காதலிச்சுட்டு வந்தாங்க. ஆனா நாளடைவுல 2 பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால பிரேக்கப் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க. விஷாலுடனான காதல் முறிவுக்கு பின்னாடி நிக்கோலாய் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க வரலட்சுமி. விஷால் லக்ஷ்மி மேனன். ஹீரோக்கள் ஒரே ஹீரோயின் கூட சேர்ந்து 2 படங்கள் தொடர்ச்சியா நடிச்சிட்டாலே அவங்கள பத்தின காதல் கிசு உலாவ ஆரம்பிச்சிடும். அப்படிதான் பாண்டிய நாடு, நான் சிவப்பு மனிதன் அப்படின்னு 2 படங்கள்ல விஷாலுக்கு ஜோடியா நடிச்ச லக்ஷ்மி மேனன் காதல் சர்ச்சையில சிக்கிக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி 2 பேருமே அது வதந்தி அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. விஷால் கீர்த்தி சுரேஷ். நடிகர் விஷாலும் கீர்த்தி சுரேஷும் சண்டைக்கோழி 2 படத்துல ஜோடியா நடிச்சாங்க. அந்த சமயத்துல விஷாலுக்காக கீர்த்தி சுரேஷ பெண் கேட்டு போனதா இயக்குனர் லிங்குசாமியே பேட்டி ஒண்ணுல சொல்லியிருந்தாரு. ஆனா கீர்த்தி நோ சொல்லிட்டாங்களாம். போன வருஷம் தான் கீர்த்திக்கு கல்யாணமும் ஆச்சு. விஷால் அனிஷா ரெட்டி. நடிகர் விஷால் ஹைதராபாத்தை சேர்ந்த அனிஷா ரெட்டி அப்படிங்கிறவங்கள காதலிச்சுட்டு வந்த நிலையில இவங்க 2 பேருக்கும் போன 2019வது வருஷம் நிச்சயமாச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி விஷால் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா கல்யாணத்தை பாதியிலேயே நிறுத்திட்டாங்க அனிஷா ரெட்டி. விஷால் அபிநயா. விஷால் கூட காதல் கிசுகிசுல சிக்கின இன்னொரு நடிகை அபிநயா. நாடோடிகள் உட்பட பல படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய அபிநயா விஷாலுக்கு ஜோடியா மார்க் ஆண்டனி படத்துல நடிச்சிருந்தாங்க. சமீபத்துல அபிநயா தான் காதல் கல்யாணம் பண்ணிக்க போறதா அறிவிச்சப்போ அவங்க விஷால தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் பேச்சு அடிபட்டுச்சு. அதுக்கு பின்னாடிதான் தெரிய வந்தது அது வெறும் வதந்தி அப்படின்னு.